கோவில் குளம்தான் ஊருக்கு அழகு என்ற ஒரு பேச்சு வழக்கு உண்டு. அதற்கேற்றாற்போல் தமிழ்நாட்டில் கோவில்கள் இல்லாத ஊரே இல்லை எனலாம். குக்கிராமம் முதல் நகரம் வரை உள்ள எல்லா ஊர்களிலும் கோவில்களும் அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளும் இருக்கின்றன. அவற்றை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னை விருகம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு அம்மனுடைய அருமையும் பெருமையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறவிருக்கு. வாங்க அதை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது. குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது, குங்குமமாவது குடியினை காப்பது. குங்குமமாவது குணமதை அளிப்பது, குங்குமமாவது குணமதை அளிப்பது. காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே, காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே. இதனை வெல்வது விமலையின் குங்குமம், இதனை வெல்வது விமலையின் குங்குமம். இதனை விமலையின் குங்குமம். பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம், பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம். கதிதனை ஆழ்வது குங்குமமாமே, பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம். கதிதனை ஆழ்வது குங்குமமாம். தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும், தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும். பஞ்சமபாதகம் பரிந்துமே தீர்ப்பதும், அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும், அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும். காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே, காஞ்சி காமாட்சியின் குங்குமமாமே. நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம், நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம். பொற்பதம் ஈவதும் பூரணி குங்குமம், நற்பதம் ஈவதும் நாரணி குங்குமம். பொற்பதம் ஈவதும் பூரணி குங்குமம். சேர்பரமாவது சிவகாமி குங்குமம், சேர்பரமாவது சிவகாமி குங்குமம். கற்பினை காப்பது குங்குமமாமே, கற்பினை காப்பது குங்குமமாமே. செஞ்சுடர் போல்வதும் சீரான குங்குமம், செஞ்சுடர் போல்வதும் சீரான
வரும் பசு போல் கன்றின் குரலை கேட்டு கனிந்து 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 வரும் பசு போல் ஒன்றுக்கும் அஞ்சாது ஒன்றுக்கும் அஞ்சாது ஒன்றுக்கும் அஞ்சாது ஒன்றுக்கும் அஞ்சாதன் உள்ள துயரம் தீர்க்க ஒன்றுக்கும் அஞ்சாதன் உள்ள துயரம் தீர்க்க என்றைக்கு சிவகிருபை வருமோ ஏழைக்கென்றைக்கு சிவகிருபை வருமோ ஏழைக்கென்றைக்கு சிவகிருபை வருமோ ஏழை என் மன சஞ்சலம் அருமோ என் மன சஞ்சலம் அருமோ என்றைக்கு சிவகிருபை வருமோ உண்டான போது கோட்டே உரமுறையோர்கள் வந்து கொண்டாடி துள்ளாதி கொள்வார் தானம் கூரைந்தால் உண்டான போது கோட்டே உரமுறையோர்கள் வந்து கொண்டாடி துள்ளாதி கொள்வார் தானம் கூரைந்தார். அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் வரும் பக்தர்கள் அம்மனை வழிபட்டதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை அவங்களே சொல்கிறாங்க. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட பேர் சந்திரபிரபா. நாங்கள் இங்கே விருகம்பாக்கத்தில் சீப்ராஸ் கார்டன் ஃப்ளாட்ஸில் தான் இருக்கோம். இங்கே வந்து வேம்புலி அம்பிகா வந்து கிராம தேவதை இவங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இல்லை எந்த வழிபாடாக இருந்தாலும் முதல் வழிபாடு வேம்புலி அம்பிகாவுக்கு தான் பண்ணுவாங்க. குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்க, திருமணம், அதுக்கப்புறம் வந்து கல்வியில் சிறந்து விளங்குறது, அது மாதிரி வெளிநாட்டுக்குள்ள போய் படிக்கணும் அப்படின்ற வேண்டுதல், இந்த மாதிரி பல வேண்டுதல்களை வந்து இந்த கோவிலில் பல பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அம்பாளுக்காக அபிஷேகம், ஆராதனை, நேர்த்திக்கடன் எல்லாம் செலுத்தி பயன்பெற்றவங்க நிறைய பேர். முக்கியமாக சொன்னீங்கன்னா இந்த விருகம்பாக்கம் மக்களுக்கு வேம்புலி அம்பிகா தான் வந்து எல்லா வளங்களையும் நலங்களையும் தரும் ஒரு கற்பக விருட்சம் மாதிரி இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. வருஷம் இந்த கோவிலில் நடைபெற அந்த திருவிழாக்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து பயன்பெற்று மக்கள் அனைவரும் அன்னையோட திருவருள் பெறணுன்றது தான் எங்கள் அத்தனை பேருடைய விருப்பம், வேண்டுதல் எல்லாமே. நன்றி. நான் கீதா கணேசன், ஜெயின் சாஸ்திரியா, வேம்புலி அம்மன் கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த கோவில் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிற பழங்காலத்து கோவில் இது. அம்பாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவள். நம் என்ன வேண்டுதல் நடத்தாலும் அது நிறையபடியாக நிறைவேற்றுவாள். அவள் எல்லை தெய்வமாகவும் இருக்கிறாள். என்னுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைய
எங்களுடைய குழந்தைகளுடைய விவாகமாகட்டும், புத்திரபாக்கியமாகட்டும், குழந்தைகளுக்கு செல்வங்களாகட்டும், எல்லா திருமண பாக்கியம், எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய சக்தி வாய்ந்த எல்லையம்மனாகவும் இவர் விளங்குகிறாள். நம் வேம்புலி அம்மனை நம்ம எல்லோரும் வழிபட்டு எல்லா விதமான நன்மையும் பெற வேண்டும். இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் எல்லா விதமான நவராத்திரி ஆகட்டும், ஆடி வெள்ளிக்கிழமைகளாகட்டும், நம்மளுடைய பங்குனி உத்திரமாகட்டும், எல்லா திருவிழாக்களையும் மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள். அதனால் எல்லாரும் இந்த தெய்வத்தை வேண்டிண்டு எல்லா அனுகிரகங்களையும் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய பிரார்த்தனையாக இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். என் பேர் இன்பவள்ளி. ஏவிஎம் அவனியூலேருந்து ஒரு 12-13 வருஷமாக வந்துட்டுருக்கேன் தொடர்ந்தாப்பில். அம்மனுடைய அருளால் எங்கள் வீடு சுபிட்சமாக இருக்கிறதுக்கே காரணம் அம்மன் தான். நாங்கள் குலதெய்வத்துக்கு அப்புறமா வேம்புலி அம்மன் கோயிலை தான் நாங்கள் எங்கள் வீட்டு தெய்வமாக அங்கே நினைக்கிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் பேரன் எங்கள் பையன் எல்லாருமே தொடர்ந்தாப்பில் வந்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த கோயிலுக்கு. நாங்கள் இந்த கோயிலுக்கு வர்றதால நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம். அதேமாரி குழந்தைங்க இல்லாததுக்கு நான் நிறையா பேருக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன். அந்த பிரார்த்தனை நிறைவேறி இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லா சாமிக்கு அபிஷேகம் ஐயருங்க எல்லாருமே நல்லா செய்கிறாங்க. இங்கே ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. எல்லாமே நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. என் பேர் சக்தி பிரியா. ஏவிஎம் அவனிலேருந்து வந்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 15 வருஷமாக கல்யாணம் ஆனதுலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்கேன், இந்த கோயிலுக்கு தான். என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னால் வேம்புலி அம்மனை தான் சொல்லலாம். ஏன்னா எந்த வேண்டுதலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம என்ன நினச்சி கும்பிட்றோமோ, என்ன கோரிக்கை வைக்கிறோமோ, அந்த அம்மன் வந்து நிச்சயம் நமக்கு எல்லாருக்கும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இங்கே கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த பாகுபாடுமே கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. எல்லா பூஜையுமே வந்து ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக செஞ்சு கும்பிச்சிட்ருக்காங்க. என் பெயர் கனகலதா. நான் தேவி அகாடமி ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். 27 இயர்ஸாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி கூட ஹிஸ்ட்ரி எக்ஸாம் தான். எங்கள் சில்ட்ரன் வந்து இங்கே வாணி வித்யாலயா ஸ்கூலில் தான் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அதனால் நான் எப்போ எக்ஸாம் வந்தாலும் நேராக இங்கே கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் நான் எக்ஸாம் சென்டருக்கே போவேன். என் சில்ட்ரன் 99% இல்லை 100% வந்து there are many children are getting 100 in social science. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து என்னோடய வீட்டில் எதுவாக இருந்தாலும், என்னோடய 2 பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், அதுக்கு வந்து இங்கே நான் வேண்டுதல் வச்சேன், அதுவும் வந்து நிறைவேறிச்சு. தேங்க்யூ. என் பேர் விஜயா. நான் விருகம்பாக்கத்துலேருந்து வரேன். வேம்புலி அம்மா ரொம்ப சிறப்பு வாழ்ந்த சக்தி உள்ள சாமி. எனக்கு மூட்டு வலி ரொம்ப நாளாகவே இருக்குது. அந்த அம்மா கிட்ட வந்து போனதுலேருந்து எவ்வளவோ தேவையில்லை, மருந்து மாத்திரையெல்லாம் விட அந்த அம்மாவுடைய ஆறுதல் தான். அவங்க சன்னதிக்கு வந்து போனாலே எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக நான் இந்த சன்னதிக்கு வந்து போகிறேன். 3 வருஷமாக வரேன் நான். என் கை கால் வலி போனதில்லாத மன நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி எல்லாம் அந்த அம்மா அருளால், எங்கள் அப்பா முருகப்பெருமான அருளாலையும் சிறப்பாக இருக்கிறோம். வணக்கம், என் பேர் தேவி. நான் இங்கே ஒரு 14 வருஷம் வந்துன்னு இருக்கேன். சாமி வேம்புலி அம்மா தான் எனக்கு குலதெய்வமே. வேம்புலி அம்மா வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்து வந்துன்னு இருக்கேன். பழைய கோயில் ஒன்று இருந்தது, மரம்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து கோயிலில் எல்லாம் விசேஷமாக நடக்கும். நான் பொங்கல்லாம் வந்து வச்சுருக்கேன். எனக்கு நிறைய பிரச்சனை வரும்போது எனக்கு இந்த சாமி கையே விடலை. இந்த கோயிலுக்கு வராத நான் வேலைக்கே போக மாட்டேன். நான் முதல்ல கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த கோயிலுக்கு வந்து போனதுலேருந்து தான் நிம்மதியாக இருக்கிறேன். என் பசங்களும் நல்லா இருக்குது. எல்லாருக்குமே இந்த சுற்றுவட்டு ஏரியாவில் ஃபுல்லாக இந்த கோயில் தான், வேம்புலி அம்மா தான் பெரிய ஃபேமஸான கோயில். நம்மளுக்கு எதாவது ஒரு கஷ்டம்னா இந்த அம்மனை வேண்டிக்கினா அந்த கஷ்டம் உடனே தீர்ந்துடும். நானும் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன், எல்லாரும் எனக்கு திருப்பியும் சொல்லியிருக்காங்க, நீ சொன்ன மாதிரி நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் தேவி, என் கஷ்டம் இப்போ பரவாயில்ல அப்படின்னு. என் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாமே எனக்கு சொத்துலேருந்து எல்லாமே ஏமாற்றிட்டு விழுந்து ஏந்து வந்தேன். ஆனால் என் விஷயத்தில் என் சாமி எனக்கு இந்த சாமி கைவிடலை. நான் வேலைக்கு வந்ததுலேருந்து சரி, எனக்கு சொத்து போனதுலேருந்து சரி, நாங்கள் வந்து விழுந்து போகல, ஏந்து தான் போனோம். ஏன்னா எனக்கு இந்த அம்மா தான் தோணை. நாங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டின்னு இப்போ நிம்மதியாக இருக்கோம் எங்கள் ஃபேமிலியோடு. தினமும் வந்துட்டு இந்த கோயிலுக்கு போகாத நான் இருக்கவே மாட்டேன். மாதம் தவறாத இல்லை, எப்பயுமே தினமும் இந்த அம்மாவை மெரிச்சிட்டு தான் நான் வேலைக்கே போவேன். என் பேர் நடராஜன் பேர். வேம்புலியம்மன் கோவில், இந்த கோவில் வேம்புலியம்மன் கோவில் விருங்கம்பாக்கத்தில் இருக்கிறது. 27 வருஷமாக நாங்கள் இந்த கோவில் செவ்வாய்க்கிழமை வந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கோவில் விசேஷம் என்னென்னா,
அந்த காலத்துலேருந்து பிள்ளையார் முருகன் சுயம்புமான வேம்புலி அம்மன். இந்த பூமியிலேருந்து வந்த வேம்புலி அம்மன். இந்த அம்மன்கிட்ட வந்து நம்ம என்ன நம்மளோட என்ன குறைகள் சொன்னாலும் எல்லாத்தையும் தீர்த்து செஞ்சுடுவாள். குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, நம்ம வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, ஏதாவதுன்னா நம்ம வந்து கோவிலில் பிரதட்சணம் பண்ணினா சுவாமியை வந்து பிரதட்சணம் பண்ணாலே நமக்கு போகிறோம். காலையில் 5:30-6 மணிக்கு குருக்கள் வந்து இந்த கோவிலில் வந்து நல்லா இது பண்ணி அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு எல்லாம் ஆராதனை பண்ணி எல்லாம் அலங்காரம் பண்ணி பிரமாதமாக பண்ணி கொண்டு இருக்கிறாள். எல்லா உற்சவமும் சிறப்பாக நடக்கிறது இந்த கோவிலில். மக்கள்கள் இங்கே விருகம்பாக்கத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த கோவிலை வந்து வராத இருக்கிறதே இல்லை. எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து கொண்டே தான் இருக்கிறார். இந்த கோவில் ரொம்ப பிரத்யட்சமான ஸ்வரூபான சுவாமி வந்து எல்லோருக்கும் நல்ல அருள் பாதிக்கிறார். எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து விட்டுறார். எல்லை அம்மனாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் வரலாறு கொண்டது. வேப்பிலை மரத்தடியில் சுயம்புவாக தோன்றிய அம்மன் இங்குள்ள கிராம மக்களுக்கு காவல் தெய்வமாக திகழ்ந்து அவர்களுக்கு வரும் அம்மை போன்ற நோய்களை குணப்படுத்தி அவர்களை பாதுகாத்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வேண்டுதலை அம்மனிடம் மனமுருகி வேண்டினால் அவர்களுடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி வைக்கிறாங்க. அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவிலின் அர்ச்சகர் அம்மனை பற்றியும் அம்மனின் வரலாற்றை பற்றியும் சிறப்பு பற்றியும் சொல்ல போறாரு. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அன்பார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்களே, நமது ஆலயம் விருகம்பாக்கம் ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள சிக்னலில் அமைந்துள்ளது. இவ்வாலயம் மிகவும் சுமார் 200 வருடங்களுக்கு பழமையானது. இவ்வாலயம் வந்து கூரக்கொட்டாயில் வந்து இந்த அம்பாள் வந்து கீழே இருக்க அம்பாள் பார்த்தீங்கன்னா சுயம்பு அம்பாள், கீழே இருந்து பூமியிலிருந்து கிடச்ச அம்பாள். அதே போல் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தேர்த்தார் போல் ஒவ்வொருவராக அப்படி கோவில் அமைந்து இப்போ வந்து இந்த கோயிலையும் இவ்வளோ பெரிய ஆலயமாக நிர்ணயிச்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லை தேவதைன்னு சொல்கிறது அம்பாள் வந்து இந்த எல்லையிலிருந்து எல்லாத்தையும் வழி நடத்துகிறா. இவ்வாலயம் பார்த்திங்கன்னா மிகவும் விசேஷமான ஆலயம். அதாவது இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் ஒவ்வொரு சுவாமியும் ஒரு விசேஷமான சுவாமி. முதல்ல பார்த்திங்கன்னா நமது ஆலயத்தில் வந்து விநாயக பெருமான், செல்வ விநாயகர், அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் மற்றும் அனைத்து பிராமி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு கோஷ்ட தேவதைகள். வெளியில் பார்த்திங்கன்னா மகாகணபதி, துர்கா பரமேஸ்வரி, நாகர் இருக்குது. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மரம் இருந்தது. சுமார் அது 100 வருடங்களுக்கு மேலே 2 பேர் கட்டி அணைச்சா கூட அந்த மரத்தை வந்து இது பண்ண முடியாது, அவ்வளோ விசேஷமான மரம் இருந்தது. அதுவும் இந்த மெட்ரோ பணி காரணமாக இப்போ தான் வந்து ஒரு வருஷம் ஆகிறது அந்த மரத்தை எடுத்து. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப உன்னதமான கோவில். நிறைய பேருக்கு வேண்டுவோருக்கு வேண்டுவர் வரைக்கும் நமது அம்பாள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவா, குழந்தை இல்லாதவாலாம் சுமார் 20 வருஷங்களுக்கு வந்துட்டு போனோம் முன்னாடி வந்தவாலாம் இங்கே வந்து சொல்லியிருக்கா. ஏன்னா ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டாலே நம்மளோட சங்கடங்கள்லாம் நீங்கள் இருந்து ரொம்ப ஐதீகம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மக்கள் வந்து போயிட்டு இருப்பாங்க. வெளிநாட்டிலேருந்துலாம் வராங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இதில் லண்டன்லேருந்து தான் இங்கே ஆலயத்துக்கு வந்து வேண்டுதல் செலுத்திட்டு போனாங்க. ஏன்னா அவ்வளோ விசேஷமான இந்த கோவில் ஆகையினால் பக்தர்கள் மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மகாகணபதிக்கு சங்கடஹர சதுர்த்தி சங்கடங்கள் நீங்க வேண்டும் என்ற காரணத்தால் மற்றும் விநாயக பெருமானுக்கு சங்கடஹர சதுர்த்தி அபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம். அதை மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அம்பாளுக்கு மிகவும் சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுகின்றது. அதே போல் ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த ஆலயத்தில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சிறப்பு அலங்காரங்கள்லாம் நடைபெறும். திருவிளக்கு பூஜை மற்றும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆடி திருவிழா தான். நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆவணி திருவிழா ரொம்ப விசேஷம். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா சுமார் வந்து பந்தக்காலம் அமைச்சு 5 நாளுக்கு முன்னாடி இந்த திருவிழா வந்து ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா கரகம் எடுக்கிறது, அதுபோல் வந்து காப்பு கட்டி கங்கணம் கட்டி நிறைய விசேஷ பூஜைகள்லாம் நடைபெறும். அம்பாள் திருவீதி உலா இந்த ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம அம்பாள் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெகஜோதி அம்பாள் பெரிய தண்டு மாலையில் அப்படியே அமர்ந்து சிம்மாசனத்தில் உட்காந்து வருவாள். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான இந்த விசேஷம். இந்த ஆலயத்தில் சுவாமி புறப்பாடு, விடையாத்தி உற்சவம் அது நடந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்லி மேலேயே ஃபுல்லாக பந்தல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தா.
இப்போ இந்த இடங்கள்லாம் மெயின் ரோடாக எடுத்து ஆகையினால் வந்து இருக்கிற இடத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கிராண்டாக இருக்கிறத நல்லா கிராண்டாக உள்ள மண்டபத்தில் புஷ்ப அலங்காரங்கள்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதே போல் ஒவ்வொரு விசேஷம் நடக்கிறது. நவராத்திரி உற்சவம் 10 நாள் லட்சார்த்தனை என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு உகந்த துர்கா சகஸ்திரநாம அர்ச்சனைகள்லாம் நடைபெறும். சாயந்தர நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோலங்கள், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு என்னென்ன அலங்காரங்கள் இருக்கோ அந்த அலங்காரங்களை நம்ம ஆலயத்தில் வந்து பண்ணுவோம். நவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். போல் வைகாசி விசாக முருகபெருமானுக்கு, அதே போல் பங்குனி உத்தரம் முருகபெருமானுக்கு வெகு விமர்சையாக நடைபெறும். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோவிலில் வந்து திருக்கல்யாணம் பண்ண போகிறோம். பங்குனி உத்தரத்துக்கு ரொம்ப விசேஷமான வைபவங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நிறைய அன்பர்கள் இந்த ஆலயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்கு. ஆகையினால் ஒருத்தர் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வந்து இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 நாள் நீங்கள் வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பிரதட்சணம் பண்ணால் குழந்தை உடனே வந்து உருவாகிறதா நம்பிக்கை. நிறைய பேருக்கு அதே போல் நடந்திருக்கு. அம்பாள் வந்து எல்லா தேவதை பரிபூர்ணமான அருள்கு அனுகிரகம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். மேலும் பார்த்தெல்லாம் அன்னதானங்கள்லாம் நடைபெறுகின்றது விசேஷ தினங்களில். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுமார் வந்து ஒரு 7 வருடங்களாக இந்த ஆலயத்தில் பணிபுரிகிறேன். இந்த ஆலயத்தில் பூஜைகள் எல்லாம் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தை சொல்ல போனால் விசேஷங்கள் வந்து நிறைய நடக்கிறது. ஆகினா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அனைவரும் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றுக்கொள்ளும்படி ஆலயத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அனைவரும் வருக, வேம்புலியம்மன் அருள் பெறுக. நமஸ்காரம். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை விருகம்பாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வேம்புலி அம்மன் திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருந்தோம். வந்து அம்மனை தரிசனம் செஞ்சோம். அதுக்கப்புறமா அம்மனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தையும் ஆராதனையும் கண்டு ரசித்தோம். அதுக்கப்புறமா திருக்கோவில் அர்ச்சகர் அம்மனின் வரலாற்று பற்றியும் சிறப்பு பற்றியும் அவரே சொன்னார். அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் திருக்கோவிலுக்கு நாள்தோறும் வரும் பக்தர்கள் அவங்க இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னே சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கோவிலுக்கு வாங்க, வந்து அம்மனை தரிசனம் செஞ்சு அம்மனோட அருளை பெற்றுடுங்க. இது போன்ற ஒரு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.